ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா, நைட்டு டின்னருக்கு நேற்று மிச்சமான பீஸா செஞ்சேன். அதில் கொஞ்சோண்டு மாவு மீந்துட்டு இருந்துச்சு, ஃபில்லிங்லாம் மீந்துட்டு இருந்துச்சு. அந்த ஃபில்லிங்கோட கொஞ்சோண்டு போன்லெஸ் சிக்கன் வாங்கி அதை மேரினேட் பண்ணி அதோடு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி மயோனைஸு, டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரிசிலாம் அந்த ஆரிகோனோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மயோனைஸ் தடவி ரோல் பண்ணி கொடுக்கலாம், ரவுண்ட் பண்ணி சாப்பிட்லான்னு. ரொம்ப ஈஸியானது தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தாக்கா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சுலர்ஸ் கிச்சன் மாதிரி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் செய்கிறேன், நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. சாப்பிட்றவங்களும் பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குது. அதனால் இப்போ தான் வீடியோ எடுத்து போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வீட்டில். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதில் நேற்று எடுத்து வச்சுருந்த இப்போ மாவை அதை கொஞ்சம் நல்லா வெளியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், சில்லு இருந்துச்சு. அதை கொஞ்சம் நல்லா பெரட்டி பிசைஞ்சு கொஞ்சம் அப்படியே நல்லா கையில் இந்த மாதிரிலாம் செஞ்சு ஓரமாக வச்சிடலாம். அந்த ஃபில்லிங் பக்கத்துலேயே இருக்குது. சிக்கன் போன்லெஸ்ஸும் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இது நல்லா சாஃப்ட் ஆகணும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதில் கொஞ்சம் நல்லா கையில் இந்த மாதிரி போட்டு பேசினீங்கனாக்கா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எடுத்து வச்சுட்டாக்கா சரியாக போய்டும். அது நல்லா பேசஞ்சு வச்சிட்டிங்கனாக்கா கரெக்டாக போயிடும். இப்போ அடுத்தது என்னென்னாக்கா, இப்போ கட் பண்ணுறதுக்கு உண்டானதை எடுத்துக்கலாம். என்னென்னு கட் பண்ணுறது, அந்த சிக்கனை கொஞ்சம் அதுக்கு முன்னால் வேக வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக வேக வைக்கிறது. அதோட மேரினேட் பண்ணுறதுனாக்கா கொஞ்சம் சால்ட் போட்டு பாயில், ஒரு போன்லெஸ் தான், அதனால் நான் கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் தண்ணி, ரொம்பலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அது கொஞ்சமே தண்ணி ஏற்கனவே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டுருந்தேன். நான் அது வேறு ஒன்று செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி ரோல் கேட்டுட்டு நான் மறுபடியும் பீஸாவே செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க ரோல் கேட்டாங்க. சரி அதையும் செய்யலாம் அப்படின்ட்டு அதோட கொஞ்சம் சால்ட்டு, அதோட கொஞ்சம் சும்மா ஒரு சிட்டிக்கு அளவு தான் போடணும், நிறைய போடக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த ஃபில்லிங்லலாம் வந்து நம்ம இது போடுறோம். அதுக்குள்ளே மயோனைஸை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ரொட்டியில் தடவுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல மயோனைஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு நான் இதில் வந்து டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கேச்சப் அது கொஞ்சோண்டு லைட்டாக அந்த டேஸ்ட்டுக்காக, ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். இதோட இப்போ நான் கொஞ்சோண்டு வந்து இது கொஞ்சம் மயோனைஸோட தயிர், கொஞ்சம் கெட்டி தயிர், நல்லா இந்த தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற தயிராக எடுத்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். இது இந்த ஃபில்லிங் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ரொட்டிக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்கும் தடவிட்டு மேலே இதெல்லாம் போட்டு சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டோம்னா அப்புறமேட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வரும், ரெட்டு ஆரஞ்சு கலரில் வரும். இதில் வேறு எதுவும் நம்ம சால்ட்டோ பெப்பரோ அதெல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை. நம்ம எது போடுறதுனாலும் சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் வந்து அந்த ஃபில்லிங்கில் போடுறதோடு சரி. இது வந்து ப்ரெட்டில் தடவணும். இந்த பேஸ்ட்டே வந்து அந்த ஃபில்லிங்லேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிடும். இதை வந்து சைடில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாகவோ இல்லை இருந்தாக்க கொஞ்சோண்டு தயிர், கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாக்க, இல்லைனாக்கா கரெக்டாக இருக்கும். சும்மா நம்ம 2 ஸ்பூனு தான் விடுவோம், சின்ன ஸ்பூன், டீஸ்பூனில். சிக்கன் வந்து பாயில் ஆகிட்டுருக்கோம். இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே சிக்கன், ஏன்னா சாஃப்ட்டு போன்லெஸ் தான் எடுக்கிறோம், அதனால் சரியாக போயிடும். கொஞ்சம் வெந்தாவே போதும். எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி சிக்கன் மட்டும் எடுத்து வைக்கலாம். அதை ஆறின பின்னால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலான்றது. ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். அந்த பேனில் லைட்டாக எண்ணெய், ஏன்னா ஏற்கனவே நேற்று ஃபில்லிங்லாம் இருந்ததில்ல, அதில் கொஞ்சம் ஆயிலெலாம் இருக்குது. கொஞ்சம் பட்டர் போட்டாக்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்ததாக பட்டர் போட போகிறேன். பட்டர் சும்மா கொஞ்சம் அது 100 கிராம் பட்டரு, 100 கிராமில் ஒரு 20 கிராம் 10 கிராம் போட்டால் போதும். சும்மா டேஸ்ட்டுக்காக, அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் வரும், பட்டர் ஃப்ளேவர். கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட போகிறேன்.
சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஓரமாக வச்சுருக்கிறேன். பட்டர் வேலை முடிஞ்சது. பட்டர் சைட் பண்ணிடலாம், ஓரம் வச்சிடலாம். இது வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சிக்கன் பீஸுக்கு மட்டும் எடுத்து சும்மா ஒரு 1/2 kg சிக்கன் போன்லெஸ் வாங்கினேன். அதில் சும்மா ஒரு 100 கிராம் தான். 2 ரோல் வேணும் எங்களுக்கு, அவ்வளோதான். எனக்கு ஒன்று, என்னுடைய டாக்டர், சின்ன டாக்டர், அவ்வளோதான், போதும். இந்த சிக்கனே இவ்வளோ. நான் பீஸா மறுபடியும் செய்யலான்னு தான் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணேன். இல்லைனாக்கா அதை அப்படியே ஃபுல் அதை இது பண்ணி ஷ்ரெட் பண்ணிட்டுக்கலாம். சரி, இதனால் இது கட் பண்ணிவிட்டு இதே 2 பீஸாக 3 பீஸாக கட் பண்ணி அதை பட்டரில் கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, ஏற்கனவே வெந்துட்டு இருக்குது. சும்மா ரொம்ப வெந்த வச்சா சாஃப்டாக இருக்காது, ஹார்ட் ஆகிடும், ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் இது பண்ணி சோட்டை பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் அதில் பட்டரில் போட்டு. அந்த பட்டரில் இது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது, நேற்று ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், ஆனியன், மஷ்ரூம் இதெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே சூடு பண்ணியிருப்போம். கொஞ்சம் நல்லா சூடாகணும். அது ஏன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து இருக்குது, அது கொஞ்சம் சூடாகணும். ஏற்கனவே அதெல்லாம் குக் ஆனது தான். ரொம்ப ஈஸியான முறையில் செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் தான் செய்கிறேன். ஈஸியாகவும் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான். ரொம்ப அந்த மாதிரி ஸ்பெஷலாக வாங்கி செய்கிறேன். ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னாக்கா ஸ்பெஷலான பொருள்லாம் என்ன ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஒரு முறை வாங்கிட்டிங்கனாக்கா அது எவ்வளவோ செய்யலாம். இந்த இருக்குது ஃபில்லிங்லாம் இதில் பன்னீர்லாம் போட்டிருந்தேன். பன்னீர்லாம் காலையாச்சு ஒரு பீஸ் 2 பீஸ். அதுக்காக இதில் வந்து போன்லெஸ் சிக்கன் சேர்த்திருக்கிறேன். எல்லாமே கொட்டிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மயோனைஸ் இப்போ மிக்ஸ் பண்ணேன். அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வர வச்சுட்டு அப்புறம் அடுத்தது சப்பாத்தி போட வேண்டியது. சப்பாத்தினாக்கா ரோல், அது எதுனாலும் சொல்லலாம். நம்ம சிவர்மா ரோல்னு சொல்லலாம், பாட்டி ரோல்னு சொல்லலாம், சிக்கன் ரோல் சொல்லலாம். இட்டாலியன் மெக்சிகனில் வந்து ஃபஜித்தான்னுவாங்க. இது பேர் ஃபஜித்தா ரோல்னுவாங்க. அதில் கொஞ்சோண்டு கேப்சிகமும் போட்டாக்கா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா ஏற்கனவே குக் ஆகிடுது. இது வந்து லைட்டாக கொஞ்சம் க்ரன்ச்சி வேணும், வாயில் கொஞ்சம் நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த முட்டைகோஸை கொஞ்சம் நல்லா லென்த்தாக நீட்டாக கட் பண்ணி அதில் போட போகிறேன். ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நிதானம். இப்போ தான் இது வரைக்கும் நம்ம கேமரா முன்னாடி பேசுகிறதில்ல, இப்போ தான் பேசுகிறேன். அதனால் ஏதாவது குறைகள் இருந்தால், தவறுகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. யாரும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால நான் ஒரே ஆள் ஸ்டாண்டில் வச்சுட்டு அது எது தெரியுது எதுன்னு தெரியல பேசிட்டு பாருங்க. கட்டாயெல்லாம் ஒன்றும் சரியாக தெரியவே இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியல. கொஞ்சம் அடுத்த முறை எனக்கு கொஞ்சம் க்ளீனாக கிட்ட வச்சு எல்லாம் க்ளீனாக அப்பப்போ வந்து ஃபோக்கஸ் பார்த்து செய்கிறேன். கொஞ்சம் அதில் அந்த ஆரிகானோ, அந்த பேசில், ட்ரை பேசில்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாக்கா அது கொஞ்சம் ஃப்ளேவர் வரும் ரோலில். பெப்பரும் கொஞ்சம் போட்டேன். சால்ட்டெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்குது. சிக்கன்லேயும் கொஞ்சம் நம்ம போட்டிருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ அது ஆயிடுச்சு, குக் ஆகிடுச்சு. 1 நேரம் ஆகிடுச்சு. கொஞ்சம் இப்போ அந்த மயோனைஸ் மட்டும் போட்டு கலக்கி கொஞ்சம் வெட்டாக இருக்கணும், ஈரமாக இருக்கும். ஈரப்பதமாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் பிடிச்சி ஒன்றோடு பிடிச்சிருக்கோம். ரோல் பண்ணுறப்போ அது கீழே விழாமல் கரெக்டாக இருக்கும். பாருங்க, அவ்வளோதான். அது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுனாக்கா எடுத்து சைடு வச்சிட வேண்டியது தான். அடுத்தது சப்பாத்தி போட்டு சப்பாத்திக்குள்ளே மைனஸ் தடவி இந்த ஃபில்லிங் எடுத்துக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி இன்னொன்று அப்படியும் செய்யலாம். இல்லாட்டி ஒரு அந்த தவாலையே ஆம்லேட் மாதிரி போட்டு வெறும் வெங்காயம்லாம் போடாமல் ஒரு முட்டை ஒன்று அடித்து கொஞ்சம் சால்ட் போட்டு அடித்து ஊற்றி அது மேலே இந்த ரொட்டியை வச்சிடணும். கொஞ்சம் அதுக்கு மேலே ரொட்டி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரொட்டி அந்த ஆம்லேட் மேலே வச்சு அது திருப்பி ஆம்லேட் இருக்கிற இடத்துல வந்து இந்த ஃபில்லிங் போட்டு ஃபில் பண்ணலாம். எக் சிக்கன் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஒன்று செய்கிறப்ப உங்களுக்கு போட்டு காமிக்கிற வீடியோ போடுறேன், பாருங்கள், பிடிச்சிருக்கும். முக்கியமாக பேச்சுலர்ஸ், இந்த ஹாஸ்டலில் படிக்கிறவங்க, பிஜி ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, தனியாக செஞ்சு சாப்பிட்றவங்க வந்து இந்த எத்தனை ஐட்டம் செய்வாங்க அவங்க பசங்க. அதனால் இவங்களே செஞ்சுக்கலாம். பிடிச்ச மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வெளியில் போய்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு அதில் சாப்பிட்ற நம்ம ஹெல்த்தியான முறையில் நம்ம வீட்டிலேருந்தே வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி போடலாம்.
அதில் மறந்துட்டு பாருங்கள். அதில் ஒரு சீஸ் ஒரு ஸ்லைஸ் ஒன்று போட்டாங்க, இன்னும் டேஸ்ட் ஒன்றுக்காக சீஸ் ஸ்லைஸ் ஒன்று கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணால் சூட்டில் எல்லாம் மெல்ட் ஆகிடும். இது வந்து செட்டர் சீஸ், இந்த பர்கர் அதிலெல்லாம் வைக்கிறாங்களே சீஸ். இதை வந்து அப்படியே நீட்டாக கட் பண்ணி இந்த ரோலுக்குள்ளாரே கூட வச்சிடலாம். ஆனால் மெல்ட் ஆகாது, ஏன்னா அது ஈரமாக இருக்குது மயோனைஸ்லாம் போட்டதுனால. நல்லா சுட சுட இருந்தாக்க இந்த மாதிரி ஆகும். அவ்வளோதாங்க, இதாகிடுச்சு. இந்த இடம் கிளியர். அடுத்தது நம்ம செய்ய போகிறது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. சப்பாத்தி தான் போட போகிறோம். சப்பாத்தி அந்த இதமாக கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். மாவில் தொட்டு ட்ரையாக, வேறு எதுவும் எண்ணெய் எதுவும் போடக்கூடாது. ட்ரையாக பண்ணி சப்பாத்தியை ரவுண்டாக போட்டுக்க வேண்டியது தான். முதல்ல மிக்ஸ் பண்ணதெல்லாம் அந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஃபில்லிங்க்கு சரியாக போச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் மயோனைஸ், தயிர், கொஞ்சம் கேட்சப் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா சப்பாத்தி மேலே தடவினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட், சப்பாத்திலையும் கிடைக்கும். அது ப்ரெட் ஆம்லேட் போட்டிங்கனாக்கா மயோனைஸ் தடவை தேவையில்லை. அந்த ஆம்லேட்டோட போட்டிங்கனாக்கா ஆம்லேட் மேலே வச்சு பண்ணிங்கனாக்கா அது தேவையில்லை. ஒன்லி அதில் ஃபில்லிங்கில் மிக்ஸ் பண்ண மயோனைஸோடு போட்டு நிறுத்திக்கலாம். நல்லா இருக்குது, டேஸ்ட் பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு.
தட்டிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக நான் இந்த தட்டு ஒன்று வச்சு பிளேட் ஒன்று வச்சு அந்த இது மேலே சைடில் கட்டியில் கட் பண்ணிட்டேன். ஏன்னா கோணை மணிமாக வந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுன்ட்டு பாருங்கள் ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சா. தவா சூடாகிடுச்சு. அவ்வளோதான். இதை போட்டு எண்ணெய்லாம் போடாமல் அப்படியே ட்ரையாக சப்பாத்தி சுட்டுடுவோம். சாப்பிட்டா மேலே கொஞ்சம் இந்த முள் ஏதாவது குச்சி ஏதாவது எடுத்து இந்த குளிப்பு நேரம் எடுக்கிறது ஓச்சி இருக்குல்ல, அதை கொஞ்சோண்டு ஊற்றி விட்டுருணும். இல்லைன்னா உப்பக்கூடாது, பஃப்னு வரக்கூடாது. ரொட்டி சப்பாத்தி ஆகிடுச்சு. அந்த 2வது சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பெரிய பெரிய சப்பாத்திக்கு நல்லா ஃபில்லிங் ஆகிடும். உள்ள ஒரு ஆள் நல்லா ஒரு ரோல் சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும், ஃபுல்லாகிடும். அப்படி வேறு எதுவும் தேவைப்படாது. பாருங்கள், அந்த மைனஸு இந்த மாதிரி தான் தடவணும். மைனஸ் பேஸ்ட் மாதிரி செஞ்சோம்ல, கலக்கி வச்சுமே, அதை வந்து இந்த மாதிரி தடவிட்டு இப்போ இது மேலே அந்த ஃபில்லிங்கை ஃபில் பண்ணணும். சென்டரில் வச்சு நல்லா நீட்டமாக பார்த்துட்டே இருங்க மக்களே. உண்மையிலே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது. நம்ம ஏன்னா வெஜிடபிள்ஸ் போடுறோம், நம்ம கண்ணு முன்னாடியே செய்கிறோம், நல்லா ஹைஜீனிக்காக செய்கிறோம், சுத்தபத்தமாக. இப்போல்லாம் பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட்லாம் கூட நல்லா சுத்தமாக தான் செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டா அதில் ஒரு மனசு திருப்தி. அதுக்காக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக இன்னும் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஸ்கூல்லேருந்து வராங்கனாக்கா இதெல்லாம் செஞ்சு நீங்கள் இதே மாதிரி செய்யணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் ஏதாவது பொரியல்களை மீந்துட்டு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதோட முட்டை பொரியல் மாதிரி செஞ்சு அதோடு மிக்ஸ் பண்ணி செய்யலாம். பன்னீர் இருந்தால் பன்னீர், சின்ன பன்னீருங்க, காளான் இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி எது உங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் போட்டு ஃபில்லிங் பண்ணி ரோல் பண்ணி விட்டுருலாம். இன்னொரு நாள் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு காமிக்கிறேன். அதை வந்து மைதா மாவு முட்டை போட்டு அடித்து தோசை மாதிரி ஊற்றிட்டு அதை எடுத்து வச்சு அதில் நடுவில் இந்த துணி வச்சு அதை எண்ணெயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் வந்து கீழே விடாமல் இருக்கும். சைடில் 2 பக்கம் அடிச்சுட்டு இது இந்த மாதிரி மேலேருந்து சுற்றிட்டு வந்து அவ்வளோதாங்க. இந்த ரோல் ஆகிடுச்சு. இதில் பட்டர் பேப்பர் இருந்தாக்க கடையிலலாம் வந்து பட்டர் பேப்பர் வந்து கீழே சுற்றி அப்படியே கொடுத்துருவாங்க. கையில் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படியே பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். யாரும் ஈஸி தானே நான் செய்கிறது. ஏதாவது கஷ்டமாக இருந்தாக்க கஷ்டம் கிடையாது. நம்ம வீடியோவில் பார்க்குறதுனால அப்படி தெரியுது. ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களே. இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரி செய்கிறதுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏதாவது இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், மாற்றணும், இது மாதிரி செஞ்சு நல்லா இருக்குனாக்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி செஞ்சு பார்க்குறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.